இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை நம்ம கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நான் ஒரு சனி பகவானை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ சனி பகவானோட காரணங்களை பற்றியும் 3 சுற்று பற்றியும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, அதையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த ராசி பலனையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரியா? சரி, இன்னைக்கு கன்னி ராசிக்கு என்னன்னு பார்க்கலாமா? சரி, பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடியது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த வருஷம் எப்போ சனி பயிற்சி வருது? 2025 மார்ச் மாதம் தொடங்கி 2027 ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம். அவர் 5, 6க்கு அதிபதி 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். யாருக்கு? கன்னி ராசிக்கு. ஓகே, அப்போ 7ஆம் இடம்ங்கிறது என்னது? கண்டக சனின்னு சொல்கிறாங்க. அது என்ன மேடம் கண்டக சனி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதா? இப்போ 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம், 8லன்னா அஷ்டம சனின்னு சொல்கிறோம், ஜென்மத்தில் இருந்தால் ஜென்மம். இது என்ன மேடம் 7ஆம் இடத்துல இருந்தால் கண்டக சனின்னு சொல்கிறாங்க? அதாவது 7ஆம் பாவம்னு சொல்கிறது என்னென்னா மாரகஸ்தானம். பொதுவாகவே 7ஆம் இடம் மாரகஸ்தானம் சொல்லுவோமா? அப்போ இந்த மாரகஸ்தானத்தில் பாவ கிரகமான சனி பகவான் வரும்போது யாருக்கு? அப்போ ஒரு கண்டத்தை கொடுப்பாரு. யார் கொடுப்பாரு? 7ஆம் பாவங்கிறது என்னது? திருமண பாவம். அதனால ஒரு அப்போ என்ன சொல்லுவாங்க? கண்டக சனி ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்கள் இப்போ ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், 2.5 வருஷம் கழியட்டும், அப்புறம் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே 2, 7 மாரகஸ்தானம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, சரி, இந்த கண்டக சனி யாருக்கு எப்படி பாதிக்குங்க? அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பொதுவாகவே பாருங்கள், கன்னி ராசிங்கிறது எப்போவுமே கன்னி ராசியில் இப்போ நீங்கள் சந்திரன் இருக்காரு இல்லையா? சந்திரன் இதற்கு நேர் 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தாலோ, இங்கே எழுதி வச்சுக்க ஒரு டிப்ஸ் ஆட்டு. ஓகே, சேர்ந்து இருந்தாலோ அல்லது நேர் பார்வையில் இருந்தாலோ, அதான் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலோ, சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலோ, இப்படி இந்த மாதிரி பரிவர்த்தனை இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அது இருக்கும்போது ஜாதகத்தை கவனமாக பார்ப்போம். அது மெயினாக பாருங்கள், கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரம் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரம் சனி பகவான் இருந்தோ, இங்கே சனி பகவான் இருக்கார் உத்திரட்டாதி, இதில் சந்திரன் இருக்கும்போதோ, அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த சாரத்தில் இருக்கும்போதே புணர்வு தோஷத்தை காட்டும். அப்போ நம்ம திருமண சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் அது ஒரு கண்டத்தை கொடுக்குங்கிறதுக்காக தான் கண்டக சனின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ கன்னியில் என்ன தெரியுமாங்க? இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இது 4 ராசி உண்டுங்க. 4 ராசியில் கன்னி ராசியும் ஒரு புத்திர தோஷம் உள்ள ராசின்னு சொல்லுவாங்க. அது எப்படி மேடம்? மேக்ஸிமம் பாருங்கள், இந்த கன்னி ராசியாக கன்னி லக்னமாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு என்னமா இருக்கும் தெரியுமா? முதல்ல குழந்தை பிறதுக்கு லேட் ஆகும். அது ஃபஸ்ட்டு ஒரு புத்திர தடையை கொடுக்கும். சப்போஸ் கொடுத்தாச்சின்னு வச்சுக்கோங்களா, கொடுத்தோன்னா சில பேருக்கு குழந்தை இறந்து பிறக்கும். இல்லைன்னா ஒரு குழந்தைய பெற்று எடுத்துருவாங்க, எப்படியா கஷ்டப்பட்டு பெற்று எடுத்துருவாங்க. அடுத்த குழந்தைக்கு ரொம்ப இடைவெளிக்கு பிறகு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த குழந்தைய பெற்றெடுக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது என்ன? இது புத்திர தோஷம் பெற்ற ராசி. அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? அஸ்த நட்சத்திரமும் புத்திர சோகம் உள்ள நட்சத்திரம். அப்போ நீங்கள் அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலோ அல்லது லக்ன புள்ளி அஸ்தத்தில் இருந்தாலோ இந்த மாதிரி குழந்தைக்கு இதாக இருக்கும். ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முன்னாடியே போதும்னு ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். ஓகேயா? சரி, அது எப்போ எல்லாருக்கும் இருக்கணும் இல்லை. அவங்களுக்கு ஒரு உத்திர நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. தசாபுத்தி நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அந்த திசைகள் நடக்கும்போது ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பாரு. அப்போ நம்ம அந்த தசாபுத்தியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ இப்போ பாருங்கள், 7ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. 7ஆம் பாவம் பார்க்கும்போது என்னது? திருமண பாவம். அப்போ நீங்கள் இப்போ திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அவர் திருமணத்தை இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் நீங்கள் குறித்து வைங்க. ஒவ்வொரு டிப்ஸாக குறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கே பார்த்துடலாம். ஓகேயா? 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ, அதெல்லாம் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலோ, அதனால் 7ஆம் அதிபதி சனியாக இருந்தாலோ, அதனால் 7ஆம் அதிபதி சனியின் சாரத்தில் இருந்தாலோ உங்களுக்கு திருமணம் தாமதமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. தாமதம்னா எப்போ மேடம்? 30 வயசுக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, 30, 33 வயசு ஆனாலும் பரவாயில்ல, தாமதமாக பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஓகே, இது இந்த கன்னி ராசிக்கு மட்டும் இல்லை,
எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி திருமணம் பண்ணலாம். அப்போ எப்படிப்பட்ட பெண் எடுக்கணும்? நம்மளை விடையும் கொஞ்சம் கீழே உள்ள பொண்ணாக இருக்கணும். வசதியாக இருக்கட்டும், வயதிலையாக இருக்கட்டும், தோட்டத்திலையாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்மளை விட கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேயா? சரி மேடம், எங்களுக்குலாம் மேரேஜ் ஆயாச்சு மேடம், இப்போ எங்களுக்கு கண்டாசனி என்ன செய்யும்? மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நீங்கள் லேட்டாக பண்ண சொல்லிட்டீங்க. மேரேஜ் ஆனவங்க என்ன பண்ணுறதுக்கு? மேரேஜ் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஓகே, ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும். இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே நான் சொல்ல போகிறேன், ஒரு சாதனை விருது யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வருஷம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதனை விருது கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், நிறைய வேலை பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் விட்டு கொடுத்து போயிட்டோம்னா, அப்போ இந்த மாதிரி கண்டகசனி நடக்கும்போது சீக்கிரமாக கோபப்பட்டு வழியில் வந்துட்டு உள்ளுக்கு போக மாட்டாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஈகோ, இந்த ஈகோ இருக்கக்கூடாது. ஓகே, சரி. அப்போ எப்படி இருக்கணும் மேடம்? வடிவேல் சொன்ன மாதிரி தான், 1 எத்தனை 3ன்னு சொன்னால் 3ன்னு சொல்லுங்க. அப்போ சண்டையே வராது. ஓகே, சண்டை வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. குழப்பமாக தான் இருக்கும், இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இப்படிலாம் நிறைய நினைப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு மனசு இதுக்கு என்னது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்னது? அமைதி. ஓகேயா? சரி. இப்போ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாச்சுன்னா எப்படிப்பட்ட பெண் அமையும்? ஒரு வேலையில் இருக்கக்கூடிய பெண். 6னா வேலையா? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பெண் கிடைக்கும்? படித்த பிள்ளையா, ஒரு வேலையில் உள்ள பெண்ணாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுவே பாருங்கள், இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியை தாண்டி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களா, என்ன லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும், அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு தான் திருமணம். இதே 7ஆம் அதிபதி முதல்ல இருந்து 6ஆம் அதிபதி அடுத்தால இருந்தாச்சுன்னா உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு வேலை கிடைக்கும். நிறைய பேர் இப்படி தான், வேலை கிடைச்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருப்பீங்க. அப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். சில பேருக்கு கல்யாணம் ஆனோன்னு வேலை கிடைச்சிடும். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கா நீங்கள் பாருங்கள். ஓகே, சரி. இப்போ நான் அந்த புத்திரதோஷம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஜாதகருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வாரிசுக்கும் அதேமாதிரி தான் வரும். அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சரி. இப்போ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறாரு. 5ஆம் அதிபதிங்கிறது என்னது? காதல். அப்போ 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. அப்போ 5, 7 தொடர்பு கொள்ளுது. இந்த சந்திரனோட வீடு 11. அப்போ 5, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது காதல் திருமணம் இப்போ நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ காதல் திருமணம் நடந்தால் ஒன்று பிரிவு வராதா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க, ஜாதகமே இல்லாதவங்க, நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன் மேடம் அப்படிலாம் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் என்ன தெரியுமா, பேசாமல் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் தாலி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நீங்கள் லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகலாம். சரி, ஏன்னா மேரேஜ் ஆயிடுச்சு மேடம், இப்போ என்ன பண்ணது? அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தால் சக்ஸஸ். சரி. இப்போ உங்களுக்கு இப்போ லவ் வந்துடுச்சு, 5, 7 தொடர்பு கொண்டாச்சு. இப்போ கன்னிராசிக்காரங்க லவ் வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பாதிப்பும் வராது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. இப்படின்னு இருக்கும்போது ஒரு விதிவிலக்கும் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் பார்வையை பார்க்கலாமா? நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் சிம்பிளாக செய்யலாம். இப்போ நான் பார்வையை பார்த்துட்டு சொல்லலாம். 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். அப்போ தந்தைக்கு கொஞ்சம் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 9ஆம் இடம் சொல்கிறது என்னது? 3வது குழந்தை. இப்போ நீங்கள் ஒரு 3வது குழந்தைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அந்த முயற்சி இப்போ எடுத்துக்க வேண்டாம். ஓகே, சரி. அப்புறம் 7ஆம் பார்வையாக நம்ம ராசியே பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் இது இடுப்பு வலி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் ட்ரபிள் வரும். அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க. முன்னேற்றத்தில் தடை வரும். நீங்கள் முன்னேற்றத்தில் தடை வரும்னு சொல்லிட்டு அதை முயற்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. அவருக்கு உழைச்சாதான் பிடிக்கும். சோம்பேறி ஆக்குவார். படுத்து தூங்கி எந்திக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்திக்கணும், முன்னேறணும். அந்த ஒரு முயற்சி எடுத்து அதை முன்னேறி காட்டுவேன்னு சொல்லி எடுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, கடன் தேடி வருங்க, கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கடன்காரனை ஆக்கி விட்டுரும். அதனால் கடன் தேடி வரும், அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது 10ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடங்கிறது என்னது? கல்வி, உயர்கல்வி. இப்போ உங்களுக்கு சில பேர் கல்யாணம் ஆன பிறகு படிக்கலான்னு தோணும். அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கலான்னு தோணும்.
அப்படி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வேலையில் இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க, படிப்பாங்க. படித்து அடுத்த இதுக்கு போகணும்னு சொல்லி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கு குறைவாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வியில் ஒரு தடை இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அது செய்யுங்க. அது செய்யும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, மழையினால அந்த வீடு கட்டாக்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்போ அதுக்கு கரெக்டாக நீங்கள் தொடங்கணும். ஓகே, சரி. அப்போ பார்வையும் சொல்லிட்டேன், இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். இப்போ பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன். பரிகாரம் ரொம்ப ஈஸிங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. மாதம் மாதம் நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ரூபாயை கொடுங்க. அதில் நீங்கள் நினச்சணும், வாரம் தயிர் சாதம் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு காபி டீ கொடுக்கறத விட கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐஸ்கிரீம் கொடுத்துட்டே வாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப என்ன மேடம் இதான் ஒரு பரிகாரமா? உங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் சொன்னால் தான் அது பிடிக்கும். இதான் பரிகாரம், அப்போ தான் நம்மளுக்கு வராது. ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஐயா சொல்லி தந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். அந்த சனியோட தாக்கங்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். சந்திரனையும் சனியும் சேர்த்து அந்த பரிகாரம் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு செருப்பு தானமாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த 2.5 வருஷம் கண்டக சனி அப்படியே பறந்து போயிடும். ஓகேயா? சரி, நாளைக்கு நம்ம துலாம் ராசிக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.